ஹலோ. எது? ஆன்லைன் மோசடியில் பணத்தை ஏமாந்துட்டியா? ஏம்பா, ஆன்லைன் மோசடி, ஆன்லைன் சூதாட்டம், இதெல்லாம் யார் படிக்காதவங்க பாமர மக்களை ஏமாறுறாங்க? ஏம்பா, உன்ன மாதிரி படித்தவங்களில் ஒரு சிலர் தான் அந்த மாதிரி ஏமாறுறாங்க. உழைப்பை விட அதிக ஊதியத்தை எதிர்பார்க்குறவங்களும், முதலீட்டை விட அதிக லாபம் எதிர்பார்க்குறவங்களும் தான் இந்த மாதிரி படித்தவங்க தான் நீங்கள் ஆன்லைனில் ஏமாறுறீங்க. பொருள் எப்படி இருக்குது, அதனுடைய தரம் எப்படி இருக்குது, எதையுமே நேரில் பார்க்காமலே பணத்தை அனுப்புகிறீங்கப்பா. இப்போது ஒருத்தவன் புதுவையில் அந்த மாதிரி தான் ஒரு கட்டிட பொருள் விற்கிற வியாபாரி 30 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கிறாரு. அனுப்பி 3 வாரம் சென்னும் பொருள் வரல. அதுக்கப்புறம் ஃபோன் போட்டால் ஃபோன் தொடர்பு கட் ஆகுது. அதுக்கப்புறம் புதுவை போலீஸில் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ புதுவை போலீஸ் அவங்கள பிடிச்சிருக்கிறாங்க. அந்த நிறுவனம் 14 மாநிலத்தில் ஏமாற்றி இருக்கிறான். இப்படி ஏமாறுறவங்க எல்லாருமே படித்த இளைஞர்கள். போலி விளம்பரத்தை பார்த்து பணத்தை அனுப்புகிறீங்க. இதை தான் சொன்னாங்க அந்த காலத்தில், குளத்தில் இருக்கிறது குதிரையா கழுதையான்னு பார்க்காம பந்தயம் கட்டாத அப்படின்னாங்க. அதனால் இந்த ஆன்லைனில் ஏமாறுறது, ஆன்லைன் பிஸ்னஸில் சூதாட்டத்தில் ஏமாறுறது எல்லாமே நீங்கள் படித்தவங்க தான்ப்பா ஏமாறுறீங்க. பாமர மக்கள், படிப்பு அறிவு இல்லாதவங்க ஏமாறுறதில்ல. சத்தானா? வையே போன வையே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.